இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அருண் எக்ஸாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் அக்வேரியம் ஷாப் தான் வந்திருக்கோம். சேலத்தில் ஒன் ஆஃப் த அக்வேரியம் ஷாப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வச்சிருக்கிறாரு. ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் உள்ளார பூந்தவனு மான்ஸ்டருக்குன்ட்டு ஒரு தனி அக்வேரியம் டேங்க் ஒன்று வச்சுருந்தாரு. அது பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. அது எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, அது கேட் ஃபிஷ் இருந்தது. அந்த கேட் ஃபிஷ்ஷு நம்ம ஒரு கை அளவுக்கு இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஃபுட்டை போட்டு செம்மையாக வச்சுருந்தாரு. நம்மளை பார்க்குறப்பே எனக்கு வந்து அது இந்த லெவலுக்கெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஓனாக வளர்க்குறவங்க வந்து இந்த லெவலுக்கு கூட வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா கூட கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அதை தொடர்ந்து சில ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அதில் கோல்டு ஃபிஷ்ஷு, ஏஞ்சலு, அப்புறம் பஃபரு, அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா ரெட்டைல் ஃபிஷ்ஷு சின்னதாக வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம காலில் க்ளீன் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷு, அந்த ஏதோ சொல்லுவாங்க டேங்க் கிளீனரு சம்திங், அந்த க்ரீன் ஆல்கே சாப்பிட்றதுக்குன்ட்டு ஒரு ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம வெளியே அந்த இதுக்கெலாம் போனோம்னா 100 rupeesக்கு அந்த கால்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்ட்டு சொல்லி வைப்போம். அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு. பார்க்குறதுக்கே வந்து யூனிக்காக நிறைய இது வச்சுருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அசசரிஸ் பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து அதுவும் நம்ம வந்து காட்டுறேன், கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். அண்டு இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இவர்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஏதோ வாங்கிட்டு போகிற வழியிலேயே ஃபிஷ் ஏதாவது இறந்துடுச்சு அப்படின்னா உடனே அந்த கவரோடையே அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாரு. இதுதான் இவர்கிட்ட வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டி. அண்டு கலெக்ஷன்ஸ் வைஸ் நிறைய இருந்தது. ப்ளஸ் மான்ஸ்டர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாரு. நான் இதை தொடர்ந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பிளான்டட் அக்வேரியம் வச்சுருந்தாரு. அது நல்ல சூப்பர்பாக இருந்தது. அது பார்த்தோன்னே நம்ம வந்து செட்டப் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை பற்றின எல்லா டவுட்டு என்ன எத்தனை தடவை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கிளியராக பொறுமையாக பதில் சொல்கிறது. சிலர்லாம் வந்து கடைக்கு போனீங்கன்னா அவர் வந்து பேசுகிறதுக்கு சலுப்படுவாங்க. ஏதாவது கேட்டிங்கன்னா கூட கோச்சிக்குவாங்க, என்ன இல்லைங்க நீங்கள் போங்க வாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி எந்த வித வருத்தமும் இல்லாமல் எத்தனை தடவை நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அந்த கொஸ்டினுக்கு பொறுமையாக நின்று என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு பதில் சொல்கிறாரு. ஸோ அந்த இதுவே நம்மளுக்கு வந்து ஷாப்புக்கு போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து தூண்டும். ஸோ நம்ம சேலத்தில் நான் எடுத்த விலாகில் பார்த்தீங்கன்னா 4வதாக இவர் கடை இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இவர் கடையும் வந்து நல்லா இருக்குது. ஸோ எந்த கடைக்கு போனாலுமே நான் அந்த கடையில் என்ன ரேஞ்ச் இருக்குது, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குன்றதை தெளிவாக சொல்லுவேன், காட்டுவேன். அண்டு இது இவர் கடைக்கு இவர் ஒரு ரேஞ்ச் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் கடைக்கு நீங்கள் போய் என்கொயரி பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அவர் கடைக்கு போய் ப்ரைஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ் அக்வேரியம் பிளான்டடை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக இவர் கடைக்கு போய் பார்க்கலாம், வாங்கலாம். நல்ல ஷாப் தான். வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சின்னா அவர் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹரிஸ் வேர்ல்டு. அண்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி அடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்து சேலமில் இருக்க ஒரு நல்ல அக்வேரியம் பற்றி எடுக்கிறேன். தேங்க்யூ.